ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சுண்டக்காய் மரத்தில் சுண்டைக்காய் பறிக்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக பால் சைஸில் உருண்டை உருண்டையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் பிரிச்சிட்ருக்கேன். நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும் பிரிச்சுக்கலாம். சின்னதாக இருக்கிறதுலாம் இன்னும் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே செடியிலே விட்டுடுறேன். பாருங்களேன், நல்லா குண்டு குண்டாக கோலி சைஸில் இருக்குது. எங்கள் தோட்டத்தில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் தான் அதிகமாக இருக்கும். வேறு எந்த காய்கறியும் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் அந்த விதையை கழுவி ஊற்றின தண்ணி ஊற்றி விட்டேன் பனை மரத்துக்கிட்ட. அதில் முளைச்ச சுண்டைக்காய் செடி இது. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக காய் கொடுக்குது பாருங்கள். 2 வீக்ஸ் முன்னாடி தான் பிடிச்சேன். திருப்பி இன்றைக்கி சுண்டைக்காய் காரம் எதை செய்யலான்னு சொல்லிட்டு போனால் எவ்வளோ சுண்டைக்காய் நான் பறிச்சிட்ருக்கேன் பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே சூப்பராக கடையில் வாங்கும்போது கூட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஆனால் செடியில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பறிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், பிடிச்சிருக்கா எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த கொத்தில் பிரித்தாச்சு. இன்னொரு சைடில் இருக்கும், அதுவும் பிரிச்சுக்கலாம். பாருங்களேன், குட்டி குட்டி கோலி மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுண்டைக்காய் இருக்குது, அதுவும் பிரிச்சுக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கொத்தாக இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கலாம். பிரித்தாச்சு. என்னப்பா, இந்த சைடில் சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். பறிச்சாச்சு. பக்கத்துலேயே இங்கே கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இங்கே ஒரு 3 பெருசாக இருக்குது, அதுவும் பறிச்சுக்கலாம். கீழே கொஞ்சம் இருக்குது பாருங்களேன். செடிக்கு நடுவில் மறைஞ்சிருக்காங்க, அதையும் நம்ம இப்போ பறிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இது மேலே ரொம்ப ஹைட்டில் இருக்குது, அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிறது எட்டி பறிக்க முடியல, அதனால நான் மேலே ஏறி கொத்தாக பிச்சுக்கிறேன். பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதையும் பிரிச்சுக்கலாம். இந்த கொத்தையும் பிரிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் பறிச்சாச்சு. சுண்டைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.